எப்பவுமே அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம், அது கூட்டணி அரசாங்கம் சேர்ந்து. இன்னும் ஒரு 2, 3 வாரங்களுக்கு அப்புறமா கோர்ட் வந்து ஃபுல் பெஞ்ச் ஆரம்பிக்கும்போது, ஃபுல்லா வந்து வெக்கேஷன் முடிஞ்சு ஆரம்பிக்கும்போது, இதற்குண்டான ஆவணங்கள் இடி வந்து கண்டிப்பாக வந்து தருவிப்பார்கள். தருவித்ததுக்கு அப்புறம் இந்த கேஸ் வந்து இன்னும் சூடுபிடித்து விசாரணை ஆரம்பிக்கும். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கருப்பு பலூன்லாம் காமிச்சாரு, கருப்பு டிஷர்ட்லாம் போட்டாரு. இப்ப வந்து மோடி ஐயா அவர்கள் எப்ப வந்தாலும் வந்து வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி போட்டு தான் அவரை வரவேற்கிறார். அதனால வெள்ளை புறா வந்து அவர் காமிச்சுன்னு தான் இருக்கிறாரு. ஆனா அதற்காக வந்து மோடி ஐயா அவர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு அரசாங்க பதவியில் இருக்கிறவர், 8 கோடி மக்களை ரெப்ரசன்ட் பண்ற தமிழக முதலமைச்சர். அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் ஸ்டாலினை சந்திக்க மாட்டார் அவர். தமிழக முதலமைச்சராகிய திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களை வந்து சந்திப்பார் கண்டிப்பாக. ஏன்னா வந்து அது வந்து அரசு சார்ந்த ஒரு மீட்டிங்காக இருக்கும். இவர்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கிறதோ, ஸோ இவங்க வந்து நிதி ஆயோக்ல எங்களுக்கு பணம் ஜாஸ்தி வேணும், இல்ல வந்து எங்களுக்கு வந்து சமக்கர சிக்ஷா அபியான்ல வந்து 2200 கோடி தரணும்னாங்க, தரலன்னுவாங்க. அந்த கோரிக்கைகள்லாம் வைப்பாங்க. கோரிக்கைகள் வைத்ததுக்கு அப்புறம் அந்தந்த துறைகளுக்கு அந்த கோரிக்கைகள் அனுப்பப்படும். அனுப்பப்பட்டதுக்கு அப்புறம் அதற்கு உண்டான உரிய பதில், நீங்க கேட்டீங்க இவ்வளோ, நாங்க இவ்வளோ கொடுத்தோம், இவ்வளோ கொடுக்காததுக்கு காரணம் நீங்க அதை செலவு பண்ணினதுக்கு உண்டான ஆதாரங்களை நீங்க கொடுக்கவில்லை, அதனால நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பப்படும். நிறைய இடத்துல திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இவங்க திருப்பி அனுப்பிச்ச பதிலோட திரும்பி வந்துட்டு இங்க வந்து என்ன நடந்ததுன்னே மக்களுக்கு சொல்லாம திருப்பி வந்து ஒன்றிய அரசு எங்களை ஏமாத்தி விட்டது, வஞ்சித்து விட்டதுன்னு தான் போயிருப்பாங்க.